யூடியூபருக்கு சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒரு கடவுள், அந்த ஒரு வாடிக்கையாளர் மாதிரி. ஸோ நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தீங்க. ஆமாம், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டம் வரும், எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வரும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேமெண்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ அந்த கொஞ்சம் பேமெண்ட்டில் எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய கடன் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு திருப்தி. அதன் மூலியமாவது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தீரும் இல்லையா? ஸோ அதனால எங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு திருப்தின்னு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம். கூட இந்த எப்படின்னா இந்த வீக்லேயே ஓகேவா. என்னுடைய நோக்கம் என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து அந்த யூடியூப் சம்பளத்தில் ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு போயிட்டு சாப்பாடு போனோம் தான் எங்களுடைய முதல் பாலிசியே. அதுதான். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணன் ஃபேமிலி வந்து தனியாக போயிட்டாங்க. அண்ணன் ஃபேமிலி வந்துட்டாக்கா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியல. அப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். நாங்கள் வந்து ரேஷன் அரிசி தான் வடித்து குழம்புலாம் செய்ய மாட்டோம், தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம். என்னுடைய அக்கா வந்து ஊரில் இருந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குழம்பு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த குழம்பு வச்சு 2 நாள் 3 நாளாக சாப்பிட்ருக்கோம் இல்லைம்மா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பாட்டே கஷ்டப்பட்ட சூழ்நிலையால் தான் எனக்கு வந்து அந்த ஒரு நோக்கமே வந்துச்சு. நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், அதனால தான் வந்து நான் சாப்பாடு போடணுன்ற ஒரு நோக்கமே எனக்கு வந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கும். நாங்கள் தமிழ்லைனை பார்த்துட்டு எல்லாரும் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. வளவலன்னு பேச தேவையில்ல சரியா? ஆமாம், வளவலன்னு பேச வேணாம். ஏன்னா நீங்கள் எப்போ சம்பளத்தை சொல்லுவீங்கன்ட்டு எதிர்பார்ப்போட இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, எப்போதான் உங்களுக்கு சம்பளம் வரும், வந்துச்சா வரலையா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க. ஸோ இன்னைக்கெல்லாம் அதுக்கு மொத்தமாக நாங்கள் வந்து சொல்லிடுறோம். ஓகேவா? சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேமெண்ட் வந்து வாங்கியாச்சு. ஐ மீன் கையில் நாங்கள் வச்சு இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து டேரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு காசு. ஆமாம், நம்ம யூடியூப் சேனல் வந்து 2022 ஆரம்பித்தோம். ஜூலை 24 ஆரம்பித்தோம். இப்போ வந்து 2024 ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மந்த் வந்துச்சு. அதான் 2 வருஷம் ஆச்சு. ஆமா, 2 வருஷம் 1 மந்த் ஆகுது வச்சுக்கோங்களேன். இந்த 2 வருஷமும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு பலன் வந்து இப்ப கிடைச்சிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமே வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான். சோ உங்களுக்கு தான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் நாங்க. இந்த எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு 12,940 சப்ஸ்கிரைபர். இவ்ளோ இப்ப வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர், இப்ப பண்ண போற சப்ஸ்கிரைபர், ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு வியூவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் எங்களுக்கு டாலர் வருது. டாலர் வர்றதுனால மட்டும்தான் எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அந்த பேமெண்ட் வர்றதுக்கான முக்கியமான காரணமே நீங்க மட்டும்தான். நாங்க அத கடைசி வரைக்கும் நாங்க சொல்லிட்டே இருப்போம். இப்ப என்னன்னா, ஒரு கடை நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். அந்த கடைக்கு வந்து கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு அப்பதான் வந்து எனக்கு வந்து வருமானம் வரும். அதே மாதிரி தான் வந்து யூடியூபருக்கு சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒரு கடவுள், அந்த ஒரு வாடிக்கையாளர் மாதிரி. ஸோ நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தீங்க. ஆமாம், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டம் வரும், எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். சண்டையா? சண்டை, பயங்கர சண்டை. ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோன்னு வந்து எடுக்கிறது. எல்லாருமே, நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுமே வந்து கஷ்டப்பட்டு தான் போராடி தான். வியூஸ் வரலன்னா அவங்களுக்குள்ள சண்டை வரும், கஷ்டம் வரும். உண்மையாலுமே நம்ம கொத்தனார் வேலைக்கு போனால் மூட்டை தூக்கி வெயிட் வச்சு கலையை கிண்டி சம்பாரிச்சிடுறோம். அதே மாதிரி நான் வந்து ஹோட்டல் வேலையில் போகிறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன். ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சண்டை வரும். இப்படி எடுக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி. நீங்க நினைப்பீங்க ஈஸியா வந்து சம்பளம் வாங்கிட்டாங்களே யூடியூப், அப்படிலாம் வந்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அது கஷ்டமான ப்ராசஸ். என்ன ப்ராசஸ், எவ்வளவு டாலர் வந்திருக்குன்னு சொல்லிடலாமா? ஆக்சுவலா வந்து டாலர் வந்து ஜான்வரியில 1ல இருந்து எங்களுக்கு வருது வரவே இல்லை எங்களுக்கு. ஏன் வரலன்னா, எங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அவ்வளவு போல எங்களுக்கு. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருப்பாங்க, உடனே அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க, அப்பதான் அவங்க சம்பளம் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட். சோ நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்லாம் முக்கியமே இல்ல. ஆமா, வியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வியூஸ் போயினாலும் சப்ஸ்கிரைபர் வரும். சிலவங்களுக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கும், அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். சிலவங்களுக்கு வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும், பேமெண்ட் வராது. இதுதான் வந்து யூடியூபோடைய ஒரு பாலிசி. வியூஸ் போகணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும், அதுதான். ஸோ நாங்கள் வீடியோலாம் எடுக்கும்போது, நாங்கள் வெளியில் போகும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நியூஸே போகும்.
அது இல்லம்மா, கண்டென்ட் நல்லா இருந்தா வியூஸ் போகும். 1000 சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் கிளிக் ஆகி இப்ப லட்சக்கணக்கு மில்லியன்ஸ் கணக்குல போச்சுன்னா அவங்க உடனே எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆயிட்டு சம்பளம் வாங்கிடுவாங்க. மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிட்டு பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்துடும் $. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ 12,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஸோ இப்போதான் நாங்க வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ல தான் நம்ம மானிட்டேஷனே எலிஜிபிளே ஆனோம். இந்த 10,000 வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க எலிஜிபிள் ஆனோம். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வந்து $. வந்து வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ சிட்டி சைட்ல யூடியூபர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த சிட்டி சைட்ல இருக்கவங்க ஒரு கேமராவோ இல்லை செல்போன் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கான், அவங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வில்லேஜ் சைட்ல இருந்து கேமராவோ செல்போன் எடுத்து போயிட்டு படம் பிடிச்சா வச்சுக்கான், இவனுக்கு வேற வேலையே இல்லை வந்துடும் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பேர் வாங்கியிருக்கோம். என்ன பட்டு ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனால ஃபேன் போட போறியா? அதனால நம்ம போயிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கான்ட்டு இவர் அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாங்க. அதெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து உங்களால தான். அப்புறம் இதுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா யூடியூபுக்குள்ள, அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, வெக்கப்படக்கூடாது, சூடு சொரண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வீடியோ எடுக்கணும். அதே மாதிரி என்னன்னா, இப்போ நான் இந்த யூடியூப் இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல நான் வந்து ஏதாவது ஒரு என்னுடைய நோக்கம் என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுங்களா, நான் வந்து அந்த யூடியூப் சம்பளத்தில் ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு போயிட்டு சாப்பாடு போகணும் தான் எங்களுடைய முதல் பாலிசியே. அதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த கொஞ்சம் பேமெண்ட்ல எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய கடன் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நாங்கள் உதவி பண்றதுல எங்களுக்கு ஒரு திருப்தி. அதன் மூலியமாவது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தீரும் இல்லையா? ஸோ அதனால எங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு திருப்தின்னு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பா நாங்கள் அதை பண்ணுவோம். கூட இந்த எப்படின்னா இந்த வீக்லேயே ஓகேவா? ஆமா, இந்த வீக்லேயே வந்து நாங்கள் போகிறோம். ஆமா, போயிட்டு அந்த இல்ல இவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. பட்டு வந்து சொல்லிட்டாங்க இங்க நம்ம போறோம், போயிட்டு அந்த ஹோமுக்கு போயிட்டு நாங்க பிளான்லாம் பண்ணிட்டோம். அங்க போயிட்டு பெரியவங்க சிறியவங்க யார் வேணாலும் இருப்பாங்க, யாருமே இல்லை ஆதரவற்று இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் நாங்கள் போயிட்டு சாப்பாடு போட போகிறோம். அப்புறம் இது எதுக்காக நான் சாப்பாடு போடுறேன்ட்டு மெயின் விஷயத்தை நான் சொல்லட்டுங்களா? நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணன் ஃபேமிலி வந்து தனியாக போயிட்டாங்க. அண்ணன் ஃபேமிலி வந்துட்டாக்கா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியல. அப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். நாங்கள் வந்து ரேஷன் அரிசி தான் வடித்து குழம்புலாம் செய்ய மாட்டோம், தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம். என்னுடைய அக்கா வந்து ஊரில் இருந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குழம்பு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த குழம்பு வச்சு 2 நாள் 3 நாளாக சாப்பிட்ருக்கோம் இல்லைம்மா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பாட்டே கஷ்டப்பட்ட சூழ்நிலையால் தான் எனக்கு வந்து அந்த ஒரு நோக்கமே வந்துச்சு. நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், அதனால தான் வந்து நான் சாப்பாடு போடணுன்ற ஒரு நோக்கமே எனக்கு வந்துச்சு. இதே இப்போ கொஞ்சம் பேருக்கு எங்களால் போட முடியுது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் எங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த ஹோம்ல கூட ஒரு வேளை போகிறோமா 2 வேளை போடுவோம், அந்த ஹோமில் போகிறோமா இன்னொரு ஹோமில் போடுவோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து இது மாதிரி எங்களுடைய நோக்கமே வந்து அந்த ஒரு இதுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிடலாமா? ஸோ எங்களுடைய வீடியோலாம் வந்து கண்டினியூஸாக பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சொல்லிடலாமா? சொல்லிடலாம், ரிவீல் பண்ணிடலாம். நீங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கடா பேசிட்டே இருக்கீங்க எங்கடா சொல்லுங்க அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் வந்து கேக்குது. சொல்லிடலாமா? ஆக்சுவலா எங்களுக்கு டாலர் வந்து 7 மந்த்தா தான் வந்துச்சு, டக்குன்னு வரல எங்களுக்கு. ஜனவரி 2024 ஜனவரில இருந்து வருது. இந்த வருஷம் ஜனவரில இருந்து வருது. ஜனவரி அப்படி பிப்ரவரி ஜூலை போன மந்த், ஆமா ஸ்டில் ஜூலை வரைக்கும் 7 மாசமா நமக்கு வந்துட்டு இருக்கு. 7 மாசமா எங்களுக்கு என்ன டாலர் வந்திருக்கு தெரியுங்களா? $148 வந்திருக்கு. $148 வந்திருக்கு. $148 வந்திருக்கு. அதுல வந்து $1.10 வந்து டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஆமா, டாக்ஸ்லாம் பிடிச்சிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா நம்ம US டாலர் வந்து இந்தியாவுக்கு வரனால டேக்ஸ்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் வரும். ஸோ $148 இன்ட்டு அன்றைக்கி ரேட்டு என்ன ரேட் பார்த்தீங்கன்னா ₹83 போட்டாங்க. 148 இன்ட்டு 83 எவ்வளோ வருதுன்னு பார்த்து நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய பேமெண்ட். சொல்லியாச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க
அண்ணா நீங்க வந்து யூடியூப் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா எங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த ஆமா எல்லாரும் வந்து நாங்க சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நாங்க எதுக்காகனா நாங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுடைய நேத்து போன மாசம் அது முந்தின மாசம் இல்ல 2 வருஷமாவே நம்ம கஷ்டப்பட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோல செகண்ட் வீடியோலயே வந்து வாங்கிடல. ஆமா 900 வீடியோ போட்டு தான் நம்ம அதுக்கு மேலயே 900 above 900 above வீடியோ போட்டு தான் இந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட பேசி சம்பளம் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரிவீல் பண்றோம். அவ்வளவுதான். அந்த $1 மதிப்பு சொல்லிட்டேல்ல 83 ரூபாய் $1 மதிப்பு. நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, $148 போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க சிங்கப்பூர் மாதிரி அது ஒரு நாளைக்கு டாலர் வந்து ஏறும். 80 ரூபாய் 81 82 83 84 ஒரு நாளுக்கு நம்ம மாறிட்டே இருக்கும். பேமெண்ட் வந்து எங்களுக்கு டைரக்டா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து இந்த சலான்லாம் கொடுத்து பண்ணணும்னு சொல்றாங்க. பட் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பின் வெரிஃபிகேஷனா இருக்கட்டும் எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிட்டாக்க எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு ஸ்டெப்புமே எங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. இந்த பேமெண்ட்டுமே எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம எங்களுக்கு அக்கௌண்ட் வந்து டைரக்டா அப்படியே சென்ட் ஆயிடுச்சு. நாங்க வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் தான் நாங்க வச்சிருக்கோம், பிரைவேட் வச்சில. நாங்க அந்த சென்ட்ரல் பேங்க்குக்கு அப்படியே வந்துச்சு போல. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மூமெண்ட் வந்து எனக்கு வார்த்தையால சொல்ல முடியாது, அதை நாங்க வந்து செயல்ல பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஆமா. ஸோ நாங்கள் வந்து ஹோமுக்கு போயிட்டு நாங்கள் பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு அந்த vlog வந்து தனியாக காமிக்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஆமாம் அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். டாடா பாய். டாடா பாய்.